ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தீபாவளி வந்துடுச்சு, ஸ்வீட் செய்யணும், ஸ்வீட் வாங்கணும் டென்ஷனாக இருக்கா? நீங்கள் வீட்டிலையே செஞ்சுக்கோங்க, யாரும் பேக்கரியில் வாங்க தேவையில்லை. நம்ம இன்றைக்கி லட்டு தான் செய்ய போகிறோம். ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கொதி வந்ததும் 3 ஏலக்காய் தட்டி அதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. அது கொதிக்கட்டும், பாகுப்பதம் எதுவுமே தேவையில்லை. ஒரு பக்கம் கப்பில் கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவில் ஒரு பிஞ்சு அளவுக்கு, அதே ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா உப்பு, ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இது மாதிரி பூந்தி கரண்டி வச்சு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி நிதானமாக, ஃப்ளேம் சிம்மில் இருக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் இது சுடணும். சிம்மில் வச்சிங்கனாக்கா எல்லாமே கட்டியாக வந்துடும். ரொம்ப மொறுமொறுன்னு விட தேவையில்லை, கொஞ்சம் மிதமாக எடுத்து எல்லாத்தையும் பொரித்து எடுத்து இது மாதிரி வச்சுட்டு, நம்ம பாகில் சூடாக இருக்கிற பாகிலே நம்ம சேர்த்துக்கணும். ஜில்லுன்னு இருக்கிற பாகில் சேர்த்துனிங்கன்னா நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இதில் நம்மக்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அந்த எல்லா நட்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன். முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். இது மாதிரி சேர்த்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சிங்கனாக்கா உங்களுக்கு தீபாவளிக்கு லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பை பாய்.